இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அது சுவைப்போம்ல கம்பு லட்டு ஸ்பெஷலாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ரெசிபியை பாருங்கள். கம்பை வந்து லைட்டாக வறுபட்டுட்டோம். கம்பை வந்து வெயில் காலத்துக்கு சிறந்த உணவும் கூட. ஸோ இது வந்து வறுப்பது நல்ல வாசனையாகவும் இருக்கும். லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகும். இது வந்து உடல் உஷ்ணம்லாம் தவிர்க்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 150 கிராம் பொட்டுக்கடலை. அதுவும் லைட்டாக இந்த வானல் இருக்க சூழ்நிலையே லைட்டாக வறுத்தாலே போதும். கூட 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுவும் வறுப்பட்டு எடுத்துன்னா இது தனியாக 2த்தையும் ஆற வச்சுடுவோம். ஆற வச்சுட்டு பொட்டுக்கடலையிலையும் பார்த்திங்கன்னா நல்லா மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் ஒரு சத்தான ஒரு ரெசிபி இது. கம்பு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை வந்து பவுடர் ஆக்கிடலாம். ஏன்னா கம்பு தனியாக அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையை போட்டிங்கன்னா மிக்ஸி பவுடர் ஆகிறதுக்கு ஈஸியாகும். ரெண்டும் மிக்ஸ் ஆகும். பொட்டுக்கடலையும் கம்பும் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு பவுடர் ரெடி ஆகும். இப்போ பவுடர் ரெடி ஆனவுடனே நம்ம வந்து ஒரு வானலில் இது பண்ணுங்கள். வெல்லம் நான் எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பவுடர் அழகாக நைஸாக ரெடி ஆகிடுது. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு வானல் எடுத்துகிட்டு வெல்லம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 400 கிராம் வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு வரணும். கரைஞ்சிட்டு அந்த பாகு ஸ்டேஜுக்கு வரும் இல்லைங்களா, இந்த மாதிரி கம்பி ஸ்டேஜ் பாகு ரெடி ஆனவுடனே பவுடரை நம்ம கம்பும் பொட்டுக்கடலையும் ஆன பவுடரை வந்து நல்லா அப்படியே அழகாக மிக்ஸ் பண்ணாலே சூப்பராக பரட்டிட்டு வரும். இதில் நம்ம எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணலை, நெய் எதுவுமே நம்ம போடலை. இப்படி இது பண்ணாலே மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே அழகான ஸ்டேஜுக்கு வந்துடும். கையில் எடுத்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ ஈஸியான மெத்தட்லேயே அழகாக எடுத்தால் பால்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இந்த சித்திரை திருநாள் அதுவும் நம்ம ஒரு சூப்பராக ஹெல்த்தியான ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.